வெல்கம் டு டெக் ராக்கர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் யோ வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். யோ வாட்ஸ்அப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வாட்ஸ்அப்பில் இல்லாத நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸை நார்மல் வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுவே யோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுனா, யோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டேட்டஸ் செக்ஷன் போங்க. நீங்கள் யாரோட ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கார்னரில் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கேலரியில் சேவ் ஆயிரும். திரும்ப நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சேவ்டுன்னு காமிக்கும். இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கேலரியில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும், யோ வாட்ஸ்அப்புன்னு. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஸ்டேட்டஸ் சேவ் ஆகிருக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைக்கிற ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துட்டாலுமே நம்ம பார்த்ததை அவங்களுக்கு தெரியாத மாதிரி மறைக்கிறதுக்கு யோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் யோ மோட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைவேசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதில் ஹைட் வியூ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். இப்போ வெளியில் நீங்கள் போய் யாரோட ஸ்டேட்டஸை பார்த்தாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்கிறத அவங்களுக்கு காட்டாது. இப்போ நம்ம மூணாவதை பார்க்க போகிறது, ஒரு ஃப்ரெண்டுக்கு பண்ண ஃபுல் மெசேஜ் கான்வர்சேஷனை எப்படி லாக் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு யோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கான்வர்சேஷனை லாக் பண்ணி நினைக்கிறோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதில் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லாக் கான்வர்சேஷன் இருக்கும், அதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா 3 டைப்பில் கேட்கும்: பென், பேட்டர்ன், ஃபிங்கர் பிரிண்ட். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பேட்டர்ன் செலக்ட் பண்ண போகிறேன். அதில் போய்ட்டு இப்போ ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிவிட்டு வெளியில் திரும்ப நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த கான்வர்சேஷனை ஓப்பன் பண்ணோம்னா அதில் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ அதே பாஸ்வேர்டை கொடுத்தோம்னா உள்ளே போயிடும். திரும்ப அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அதில் அன்லாக் கான்வர்சேஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போட்ட சேம் பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப போட்டிங்கன்னா அது வெளியில் வந்துடும். இனிமேல் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண லாக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ நாலாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுற மெசேஜ் கான்வர்சேஷனை லாக் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யோ வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு எந்த கான்வர்சேஷனை ஹைட் பண்ணணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஆர்ச்சிவ் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் ஹைட் ஆயிரும். அந்த ஹைடான கான்வர்சேஷன் லாஸ்ட்டில் அர்ச்சிவ்டு சாட்ஸில் இருக்கும், நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். அப்புறம் அர்ச்சிவ்டு சாட்ஸில் இருக்க அந்த கான்வர்சேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணி அன்அர்ச்சிவ் பண்ணிட்டா ஹைட் பண்ணது ரிமூவ் ஆகிரும். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, ஒருத்தருக்கு அனுப்பின மெசேஜை எப்படி டெலிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எந்த மெசேஜை டெலிட் பண்ணணுமோ அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் டெலிட் ஃபார் எவரின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் யூ டெலிட்டட் திஸ் மெசேஜின்னு இருக்கும், அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யோ வாட்ஸ்அப்பை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.